எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 2024ஓட எங்கள் ஃபார்ம் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக தென்னங்கன்று வளர்ச்சி, ஆடிப்பட்டத்தில் டிம்பர் மரம், அப்புறம் வாழை மரம்லாம் வச்சோம். அதோட வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது எங்கள் ஃபார்மோட முக்கியமான பயிர் தென்னங்கன்றுகள். ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 வருஷத்தான க்ரோத் அப்டேட் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரெண்டாவது பேட்சை வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதோட 1 இயர் க்ரோத் அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட் சாயிலில் வச்ச ஃபஸ்ட்டு பேட்ச் கன்று வச்சு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ தான் அது 1 வருஷத்துக்கான க்ரோத்தே ரீச் ஆகிருக்கு. நாங்கள் நல்லாவே இப்போ பராமரிப்பு செஞ்சுமே மண்ணோட தன்மையினால் 1 வருஷத்தோட க்ரோத்து தான் இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலாக வருஷம் வந்து வச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மொதல் பேட்ச் தான். ஆனால் நல்ல மண்ணில் வச்சது. இந்த பார்ட் ஆஃப் எங்கள் வயலில் வந்து கொஞ்சம் நல்ல மண் இருக்கும். ஸோ இந்த மண்ணில் மொதல் பேட்சோட 2 வருஷம் வளர்ச்சியை பார்ப்பீங்க. இதில் பார்த்தாலே தெரியும். அந்த இதுக்கு முன்னாடி பேட் சாயிலில் பார்த்ததுக்கும் இந்த சாயிலில் பார்க்குற கன்றுகளுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு க்ரோத் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் இப்போ செய்கிற பராமரிப்பு, உரம் கொடுக்குறோம். அந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உரம் கொடுக்குற அந்த ஸ்ப்ளிட் அப்ளிகேஷன் முறையும் கூட. ஸோ இந்த என்னென்னலாம் உரம் கொடுத்தோங்கிறத கோகனட் அப்டேட்டோட கடைசி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது பேட்ச் அப்டேட்.
இந்த தென்னங்கன்று வந்து நடவு போன வருஷம் கிறிஸ்மஸ் டைம் அப்போ நடவு செஞ்சது. ஸோ இந்த வருஷத்து இப்போ வீடியோ எடுக்கிற டைமோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 2வது பேட்சை வந்து நாங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சோம். சாயில் ப்ரிப்பரேஷன்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்சோட பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ இந்த பேட்சோட மொதல் வருஷம் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா மோரார்லெஸ் யூனிஃபார்ம் க்ரோத்து இருக்குது 2வது பேட்சில். அது காரணம் என்னென்னா நாங்கள் லேண்டை அதாவது இந்த குழியை ரெடி பண்ணி நடவு செஞ்சு இந்த பராமரிப்பு செஞ்சதில் தான் அதோட டிஃப்ரென்ஸே இருந்தது. மொதல் பேட்சுக்கும் 2வது பேட்சுக்கு தென்னங்கன்னுக்கும் அந்த லேண்ட் ப்ரிப்பரேஷன் தான் மெயினே. அதோட டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற க்ரோத்தோட அந்த யூனிஃபார்மாக வளர்ந்துருக்கிற அந்த தன்மை எல்லாமே. சரி, இந்த 2வது பேட்ச் வைக்கும்போது தரை மட்டத்தில் தான் வச்சோம். எல்லோரும் பொதுவாக பள்ளத்தில் வைப்பாங்க, மேட்டில் வச்சா புயலில் சாஞ்சிரும் காற்று கீத்து அடித்தா அப்படின்னு. நாங்கள் இத்தனைக்கும் மேடுபடுத்தி மேட்டில் தான் வச்சோம் இந்த 2வது பேட்சை. இந்த வருஷம் ஃபெங்கல் புயலில் ஒரு கன்று கூட சாயலை. மொதல் வருஷமே புயல் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஃபுல் இம்பேக்ட்டும் இல்லைனா கூட கிட்டத்தட்ட அது எங்கள் பக்கத்தில் தான் கரையை கடந்துச்சு. ஸோ இருந்தாலுமே பெரிய லெவலுக்கு இம்பேக்ட் இல்லைங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். இதுக்கான உரம் வந்து மொதல் பேட்ச் கொடுத்ததோட பாதி அளவுக்கு கொடுத்தோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தரலை. மொதல் வருஷம் முடிய வரைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தர வேண்டாங்கிறதுனால தரல. அப்புறம் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து இது எங்களுக்கு வாரம் ஒரு வாட்டி குருத்தழுகல் மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ போன வருஷம் மொதல் பேட்சில் வந்த குருத்தழுகல் பிரச்சனை இந்த வாட்டி வரலை, அவ்வளோவா வரலை. ஒரே ஒரு கண்ணுக்கு வந்துச்சு, ஆனால் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஒரு குருத்து மட்டும்தான் போச்சு, அடுத்தடுத்த குருத்து வெளியே வந்துடுச்சு. அடுத்தது அகைன் ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து காண்டாமிருக வண்டு அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேட்ச் 1 பேட்ச் 2 2024ஓட அப்டேட். அப்புறம் எங்கள் ஃபார்மில் வந்து ஒரு 2 பெரிய தென்னை மரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட காய்க்காத நிலமையில் இருந்து நாங்கள் காய்க்க வச்சோம். ப்ரீவியஸ் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், காய்க்காத தென்னை மரத்தை எப்படி காய்க்க வைத்தோம்னு. அந்த வீடியோ நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட்டில் எடுத்தோம். ஒரு 4 மாதம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வருஷ கடைசியில் இதோட அப்டேட்டை இப்போ அந்த அப்டேட் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். ஓரளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. முன்னாடி பிடிச்ச குறும்ப ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவு கொஞ்சம் பெருசும் ஆகிருக்கு. இனிமேல் மேபி இதை அறுவடை பண்ண தான் புது பாலைகள் வெளியே வந்து அதில் நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க நீங்கள். இந்த 2 மரத்தில் நெக்ஸ்ட் இயர் எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது ஒரு அப்டேட்டில் ஷேர் பண்ணுறேன். இதிலே நீங்கள் நல்லாவே கவனிச்சிருக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால எந்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத. இப்போது இந்த கோகனட் கல்டிவேஷனோட கம்ப்ளீட் கைடு மாதிரி நான் ஒரு வீடியோ கம்பைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் வரும். ஸோ அந்த வீடியோவில் நடவுலேருந்து 2 வருஷம் அந்த க்ரோத் ஸ்டேஜை அந்த சின்னதுலேருந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட் விரைவில் வரும். அடுத்து பார்க்க போகிறது வாழை அப்டேட். ஸோ இந்த ஆடிப்பட்டம் அந்த ஆகஸ்ட் அந்த வாக்கில் நாங்கள் வாழை நடவு செய்தோம் வீட்டு தேவைக்காக. பட் இருந்தாலுமே அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொஃபஷ்னலாக சாகுபடி செஞ்சு வாழையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் நடவு செஞ்சுருந்தோம். இதோட ப்ரீவியஸ் பார்ட் 1 வீடியோ லிங்க் கொடுக்குறேன். எப்படி நடவு செஞ்சோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த அந்த பார்ட்டில் இருக்குது. இதில் வந்து நான் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் டைம் நடவு செஞ்சோம். ஸோ இந்த டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கோட 3 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிற டைம் ஐ திங்க் இதோட 100 நாள் கிராஸ் ஆகிட்டோம். ஸோ டிசம்பர் ஃபஸ்ட் வீக் 3 மாதத்தோட அப்டேட்டான வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்ன உரம் கொடுத்தோம், உரம் விவரம் கூட நம்ம ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 3 மாதத்தில் நாங்கள் க்ரோத்தை அடி தண்டு எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம்.
30 சென்டிமீட்டர் ஆவரேஜாக 30 சென்டிமீட்டர் தாண்டி தான் இருந்தது. 3வது மாதத்துக்கு இது ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத்து தான். அப்புறம் நடுவில் ஃபெங்கல் புயல்லாம் வந்துச்சு. அந்த டைமில் வந்து இப்போ இலைலாம் ரொம்பவே கிழிஞ்சு கந்தலாகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் புயல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில இலைகள்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாகி இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் வந்து 100 டேஸ் கிராஸ் பண்ண வீடியோ. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம ஹைட்டை தாண்டி போன மாதிரி அந்த ஹைட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 ஃபீட் தாண்டி க்ரோத் இருக்குது. இப்போ அடுத்த ஃபர்டிலைசர் ஷெட்யூல் வந்து இதுக்கு January 15 மிட் ஜான்வரியில் வருது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதோட பனானா வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் இந்த பூ வெளியே வர்ற டைம் ஒரு அப்டேட் தரேன். ஸோ இதோட பனானாவை முடிச்சுப்போம். அடுத்தது இந்த டிம்பர் வெரைட்டிஸ் அப்புறம் ஒரு சில மாங்கன்னும் வச்சோம். அதோட நிலைமை என்னன்னு பார்ப்போம். டிம்பர் வெரைட்டிஸ் வந்து வச்சது கம்ப்ளீட்லி ட்ரையல் பேசிஸில் தான். எந்தெந்த மரம் நம்ம இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஒரு 5 to 6 தேக்கு வச்சோம். ஒரு 10 to 12 மஹோகனி வச்சோம். அகைன் ஒரு 5 to 6 வேங்கை வச்சோம். இந்த 3 தான் மாற்றி இந்த 3 எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக ட்ரையல் பார்த்தோம். தேக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே க்ரோத் இருந்தது. ஏன்னா நம்ம வச்சது ஜூலை டு ஆகஸ்ட் டைமில் அந்த ஆடி ஆரம்பித்தோம். அந்த டைமில் தேக்கு பிரமாதமாக க்ரோத் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே நல்லா வேர் பிடிச்சி சூப்பராக வளர்ந்தது. ஆனால் தேக்கில் எங்கள் மண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, மழையில் தாக்கு பிடிக்கல. வச்ச 5 to 6 கன்னில் கிட்டத்தட்ட 2 கன்று தான் இப்போ 2 to 3 கன்று தான் இப்போ நிற்கிது. மீதி நல்லா வளர்ந்த கன்று வந்து மலையில் அடி வாங்கிருச்சு. ஸோ தேக்கு எங்கள் இதில் வந்து வளருது. ஆனால் அந்த மலையில் வந்து கொஞ்சம் அடி வாங்கி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது. மஹோகனி அப்படியே ஆப்போசிட், வளரவே இல்லை. இத்தனைக்கும் அது வந்து அந்த வெரைட்டி வந்து காயா மஹோகனின்னு கணேஷ் நர்சரி தான் சொல்லி கொடுத்தாங்க. 6 மாதத்தில் இவ்வளோ பெருசு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் இதில் வச்சதில் 6 மாதத்தில் இடுப்பு உயரம் தான் வந்து நிற்கிது. இந்த மஹோகனியில் என்ன ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறோன்னா, எதுவும் சாகலை, மார்ட்டாலிட்டி அவ்வளோவா இல்லை, ஆனால் க்ரோத்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு உரம் வைக்கலை. ஏன்னா மரக்கன்றுகள் உரம் வைக்காமல் கொண்டு வரலாம், எது தாக்கு பிடிச்சி நல்லா வருதுன்னு ட்ரையல் பார்க்கறதுக்காக தான் உரம் எதுவும் வைக்கலை பெரிய லெவலில். அடுத்தது வந்து வேங்கை வந்து இது 2த்துக்குமே நடுவில், தேக்குக்கும் மஹோகனிக்கும் நடுவில் வளருது. எல்லாம் ஓகே, ஆனால் ஸ்லோவாக இருக்குது, க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. பட் ஆனால் எதுவும் சாகலை. ஒரு 3 to 4 வேங்கை இப்போ இருக்குது. எல்லாமே ஐ திங்க் நம்ம தோல் உயரம் வந்திருக்கு. பட் க்ரோத் ஸ்டெடியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லை, ஸ்டெடியாக போகுது வேங்கை. ஸோ இதெல்லாம் தான் டிம்பர் மரத்தோட அப்டேட்ஸு. அதோட ஸ்பெஷாலிட்டி மாங்கன்றா R2E2 வெரைட்டி. ஐ திங்க் 2 வீடியோ முன்னாடி R2E2 மேங்கோவை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த வெரைட்டியை வந்து நடவு செஞ்சுருந்தோம். இந்த டிம்பர் மரம் நடவு செய்யும் போதே அதோட அப்டேட்டுமே இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக தளிர்லாம் இந்த மலையை ஒட்டி கொஞ்சம் க்ரோத் நல்லாவே தெரியுது. இதுக்கு உரம் நாங்கள் போடுறோம். டிம்பர் மரம் மாதிரி இல்லை, இதுக்கும் கொஞ்சமாக நாங்கள் உரம் போடுறோம். மேபி இந்த 2024 கொஞ்சம் க்ரோத்துக்கு நல்லா வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் உரம் போட்டு இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி கொண்டு வரலான்னு இருக்கோம். இது 2 R2E2 அப்புறம் ஒரு சாதா மேங்கோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் கீழே சும்மா முளைச்சி கிடந்ததுன்னு சும்மா கொண்டு போய் வச்சது. அதுவும் நல்லாவே தான் வளர்ந்துருக்கு. ஸோ மொத்தம் 3 மாங்கன்றுகள். ஸோ இதுவுமே நல்லா ஓரளவுக்கு இந்த மலையில் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதோட எங்கள் ஃபார்ம் அப்டேட்டை முடிச்சுக்கிறேன். இப்போது அடுத்த வீடியோ வந்து இந்த கோகனட் கல்டிவேஷன் கம்ப்ளீட் கைடு பார்ட் 1. நடவு முதல் 2 வருடங்கள் பராமரிப்பு பண்ணி டேமேஜ் இல்லாமல் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.